ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் இம்பார்ட்டன்ட் தியரம் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட தொடர்ச்சி தான் இது. இதை ஏன் இப்படி தனியாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, நீங்கள் ஓல்டு கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் ராங் ஸ்டேட்மெண்ட் எது, இல்லைனா அதில் 1 and 2 கரெக்டாக, 3 and 4 கரெக்டு, இல்லைனா எல்லாமே தப்பு, எல்லாமே கரெக்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ஒரு 2-3 வாட்டி நீங்கள் ரீட் பண்ணி ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக ரைட்டானு கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். அதனால தான் ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட்டாக வச்சு இப்போ வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் செகண்ட் வீடியோ. இது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் மேப்பிங்கிற ஹெட்டிங்கில் 1 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். A set n contained S is called a neighborhood of y belongs to S if it contains a ball B of y, del. A set n contained S is called a neighborhood of y belongs to S na if it contains a ball B of y, del. இதை 2 or 3 டைம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அதில் ஏதாவது மாற்றி கொடுத்தாங்கன்னா எந்த ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சின்ன சின்ன வேரியேஷன் தான் பண்ணுவான். இப்போ ஒய் பிலாங்ஸ் டு எஸ்ஸுக்கு பதிலாக தான் மாற்றி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி நம்மளுக்கு கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதை 2 or 3 டைம்ஸ் ரீட் பண்ணிங்கனாவே தெரிஞ்சிடும். என்ன தப்பு பண்ணுற மாதிரி அவன் எப்படி ட்விஸ்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத ஓரளவுக்கு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். A set is open if it is a neighborhood of each of its element. The set is open if it is a neighborhood of each of its elements. இதே தான் எப்படி கொடுப்பானா, செட் இஸ் க்ளோஸ்டு இஃப் இட் இஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து சேஞ்ச் பண்ணி கொடுத்து ஆப்ஷனில் கேட்பாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதை 2 or 3 டைம்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. எவ்ரி பால் இஸ் an open set. எவ்ரி பால் இஸ் an open set. எவ்ரி பால் இஸ் an open set. இதில் 4மே ரொம்ப 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 முக்கியம். ஓல்டு கொஸ்டின் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். இதை யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த 4ஐயுமே கண்ணை மூடி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்செக்ஷன் ஆஃப் எ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். யூனியன் ஆஃப் எனி கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். யூனியன் ஆஃப் ஃபைனைட் நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்டு. இன்டர்செக்ஷன் ஆஃப் எனி கலெக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்டு. ஃபஸ்ட்டு 2 மட்டும் படிச்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஃபஸ்ட்டு 2 படிச்சுக்கோங்க. இன்டர்செக்ஷன் ஆஃப் எ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். அதே மாதிரி யூனியன் ஆஃப் எனி கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். 3rd 4th என்ன பண்ண, இங்கே இன்டர்செக்ஷனுக்கு யூனியன் வந்துடும், ஓப்பனுக்கு க்ளோஸ்டு வந்துடும். அவ்வளோதான். 4th பார்த்தீங்கன்னா யூனியனுக்கு இன்டர்செக்ஷன் வந்துடும், ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் வரல, க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்டு வந்துடும். அவ்வளோதான் அதில் வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 மட்டும் படிச்சுக்கோங்க, அடுத்த 2 அப்படியே மாற்றிக்கோங்க. ஆனால் இதை யூஸ் பண்ணி குழப்பியிருப்பாங்க. இது எப்படி கொடுப்பாங்கன்னா, யூனியன் ஆஃப் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் அப்படி கொடுப்பாங்க. யூனியன் ஆஃப்னு வந்ததுன்னா க்ளோஸ்டு வந்துடணும். யூனியன் ஆஃப் ஃபைனைட் நம்பர் வந்ததுன்னா க்ளோஸ்டு வந்துடணும். அதே இன்டர்செக்ஷன் ஆஃப் ஃபைனைட் நம்பர் வந்ததுன்னா ஓப்பன் வந்துடணும். இன்டர்செக்ஷன் ஆஃப் ஃபைனைட்னா ஓப்பன், யூனியன் ஆஃப் ஃபைனைட் வந்ததுன்னா க்ளோஸ்டு வந்துடணும். சரிங்களா? இது 2ம். அடுத்து அதே மாதிரி யூனியன் ஆஃப் கலெக்ஷன் வரும்போது ஓப்பன் ஆயிரும், இன்டர்செக்ஷன் ஆஃப் எனி கலெக்ஷன் வரும்போது க்ளோஸ்ட் ஆயிரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆடித்தள்ளுபடி வந்திருக்கு இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தால் என்ன அர்த்தம், கடை ரொம்ப நேரம் நைட் டைம்லேயும் சரி மார்னிங்லேயும் சரி கொஞ்சம் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ யூனியன் ஆஃப் எனி கலெக்ஷன் இருந்ததுன்னா ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். இன்டர்செக்ஷன் ஆஃப் எனி கலெக்ஷன், அப்போ கலெக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னா டைம் பழைய டைம் வந்துடும். அப்புறம் க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்டு, சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு க்ளூ வச்சு படித்தாதான் எக்ஸாம் ஹாலில் மறக்காது. ஏன்னா இங்கே உள்ள டென்ஷனில் படித்ததெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் வரணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று க்ளூ வச்சு ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா தான் ஈஸியாக உங்களால் ரீகால் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம ஒரே யூஜிடிஆர்பியே அதுவே நம்ம ஃபுல்லாக 24 hours நம்மளால் படிக்க முடியாது. ஏன்னா எல்லாரோட சூழ்நிலைகளும் இப்போ காலேஜ் படிக்கும் போது இருந்தாப்பில் இருக்காது. ஒர்க்கிங்கில் இருந்துட்டு படிக்கணும், இல்லைனா ஹோம் மேக்கராக இருந்துட்டு படிப்பீங்க, இல்லைனா எங்கேயாவது ஜாப் போயிட்டு படிப்பீங்க. இந்த மாதிரி நிறையா
நம்மளுக்கு வந்து கிடைக்கிற டைம் வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ அந்த கிடைக்கிற டைமில் தான் நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அங்கங்கே நம்ம படிச்சிருப்போம், அப்பப்போ படிச்சிருப்போம். தொடர்ந்து ஒரு கண்டினியூஸாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா, கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸாம் ஹாலில் ஞாபகத்துக்கு வரும். இதை நாளே தெளிவாக பார்த்துக்கோங்க. If S is a metric space with the distance functions d of x comma y, so that S with the distance function del of x comma y equal to d of x comma y by 1 plus d of x comma y is also a metric space. The latter space is bounded in the sense that all the distance lie under a fixed bound. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணி கொடுத்து 1 மார்க்ஸ் கேட்கலாம். del of x comma y equal to d of x comma y by 1 plus d of x comma y is also a metric space. இதில் வந்து S வந்து மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கணும். சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. A set is said to be discrete if all the points are isolated. A discrete set R in RRC is countable. A discrete set in RRC is countable. இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, அன்கவுண்டபிள் அந்த மாதிரி தான் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செட் இஸ் செட் டு பி டிஸ்க்ரீட்னா இஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆர் ஐசோலேட்டட். A discrete set in RRC is countable. Discrete set in RRCங்கிறது countable. நம்ம அடுத்தது பாருங்கள், accumulation point of any set form a closed set. Accumulation point of any set form a closed set. A set is said to be discrete if all the points are isolated. Set is said to be discrete all the points are isolated. அதே மாதிரி discrete set in RRC is RC ஞாபகம் வச்சுக்கோங்க. RRC is countable. RRC is countable. Accumulation point of any set form a closed set. Accumulation point of any set form a closed set. A subset of a metric space is connected if it cannot be represented as the union of two disjoint relatively open set, none of which is empty. A subset of a metric space is connected if it cannot be represented as a union of two disjoint relatively open set, none of which is empty. A subset of a metric space is connected if it cannot represented as the union of two disjoint relatively open set, none of which is empty. Any closed and bounded non-empty set of real numbers has a minimum and a maximum. Any closed and bounded non-empty set of real numbers has a minimum and a maximum. A non-empty connected open set is called a region. A non-empty connected open set is called a region. A non-empty connected open set is called a region. The component of closed sets are closed. Component of closed sets are closed. Component of closed sets are closed. A non-empty connected open set வந்து region சொல்கிறோம். Component of closed set is closed. A set is said to be discrete if all the points are isolated. A discrete set is separable metric space is countable. இதில் பார்த்தோம் இல்லைங்களா, discrete set if all the points are isolated. அதே பாயிண்ட் தான் இங்கே திரும்ப வந்திருக்கு. Discrete set is separable metric space is countable. Discrete set in a separable metric space is countable. A metric space is said to be complete if every Cauchy sequence is convergent. Metric space is said to be complete எப்போ சொல்லுவோம் அப்படின்னா எல்லா Cauchy சீக்வன்ஸும் கன்வர்ஜெண்ட்டாக இருந்தால். If every Cauchy sequence is convergent. அதே செட் இஸ் காம்பாக்டாக if and only if it is complete and totally bounded. அதே மாதிரி காம்பாக்ட்னு எப்போ சொல்லுவோம்னா கம்ப்ளீட்டாகவும் இருக்கணும், அது டோட்டலி பவுண்டடாகவும் இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் வந்து காம்பாக்ட்னு சொல்கிறோம்.
இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் செட் டு பி கம்ப்ளீட்னா காட்சி சீக்வன்ஸ் இஸ் எவ்ரி காட்சி சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட். அதே மாதிரி ஒரு செட்டு வந்து எப்போ காம்பேக்ட்னா அது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கம்ப்ளீட் அண்ட் டோட்டலி பவுண்டடாக இருக்கணும். இஃப் இட் இஸ் கம்ப்ளீட் அண்ட் டோட்டலி பவுண்டட். A subset RRC is compact if and only if it is closed and bounded. If it is closed and bounded. A subset of RRC is compact if and only if it is closed and bounded. Metric space is compact if and only if every infinite sequence has a limit point. A metric space is compact if and only if every infinite sequence has a limit point. Every infinite sequence has a limit point. Every collection of closed set with an empty intersection contains a finite subcollection with empty intersection. Every collection of closed set with an empty intersection contains a finite subcollection with empty intersection. டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ரிப்பீட்டடாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இந்த இடத்துல அவன் தப்பு பண்ணியிருக்கான், இந்த இடத்துல வந்து அவன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்தது க்ளோஸ்டு பவுண்டட் செட் real numbers has a maximum. Closed bounded set of real numbers has a maximum. The contours lemma இதை பார்த்துக்கோங்க. Intersection 1 to infinity En is not empty. Contours lemma அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்காக அதை நோட் பண்ணேன். அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு 2 3 4 நல்லா பார்த்தா போதும். இது முக்கியம். A function is continuous if and only if the inverse image of every open set is open. அதே மாதிரி the inverse image of every closed set is closed. A function is continuous if and only if inverse image of every open set is open. அதே மாதிரி a function is continuous if and only if inverse image of every closed set is closed. இது கண்டினியூஸாக இருக்கணும். Under a continuous mapping, the image of every compact set is compact and consequently closed. Under a continuous mapping, the image of every compact set is compact and it is convergently and it is consequently closed. A continuous real valued function on a compact set has a maximum and minimum. A continuous real valued function on a compact set has a maximum and minimum. A continuous real valued function on a compact set has a maximum and minimum. Under a continuous mapping, the image of any connected set is connected. Under a continuous mapping, the image of any connected set is connected. அடுத்து linear transformation ஒரு ரெண்டு கொஸ்டின் எழுதிக்கிறேன். The cross ratio Z1, Z2, Z3, Z4 is the image of Z1 under the linear transformation which carries Z2, Z3, Z4 into 1, 0, infinitive. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது the cross ratio Z1, Z2, Z3, Z4 is real if and only if four points lie on a circle or on a straight line. The cross ratio Z1, Z2, Z3, Z4 is real. அப்போ the 4 points lie on a circle or on a straight line. Lie on a circle or on a straight line. The cross ratio Z1, Z2, Z3, Z4 is real if and only if the 4 points lie on a circle or on a straight line. அப்போ argument of Z1, Z2, Z3, Z4 போடும்போது argument of Z1 minus Z2 by Z1 minus Z4 minus argument of Z2 minus Z3 by Z2 minus Z4. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா
Z1 Z2 போட்டுக்கோங்க. திரும்ப Z2 Z3 இப்படி போட்டுக்கோங்க. நடுவில் மைனஸ் போடணும். இங்கே Z1 மைனஸ் Z4 லாஸ்ட்டும் ஃபஸ்ட்டும் பை Z2 மைனஸ் Z4. அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இந்த Z1 தான் ரிப்பீட் ஆகும், இங்கே Z2 தான் ரிப்பீட் ஆகும், இந்த இடத்துல மட்டும் Z4 போட்டுக்கணும். ஸோ நியூமரேட்டர் தெளிவாக எழுதிட்டீங்க அப்படின்னாவே டினாமினேட்டர் வந்து கொண்டு வரலாம். இது எப்படி எழுதணும் அப்படின்னா, நியூமரேட்டர் Z1 Z2 Z2 Z3 இதை கரெக்டாக எழுதிக்கோங்க. மைனஸ்ஸு சரிங்களா. இந்த ஆர்கியூமெண்ட்லாம் போட்டுக்கலாம். இங்கேயே ஆர்கியூமெண்ட் போட்டுக்கோங்க. இதை அப்படியே காப்பி அடிங்க. இங்கேயும் இதை அப்படியே காப்பி அடிங்க. லாஸ்ட்டில் Z4 அவ்வளோதான். இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மறக்காது. அவ்வளோதான். இதோட 50 கொஸ்டின் 50 ப்ளஸ்ஸே வரும். ஒரு 55 57 கொஸ்டின்ஸ் வரும். இதை நல்லா தரவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.